சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நாடாளுமன்றத்தை நோக்கி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் பேரணியை தொடங்கியிருக்கிறார்கள். ஜந்தர் மந்தரிலிருந்து நாடாளுமன்றம் நோக்கி CJP பேரணியை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். போலீஸ் தரப்புல இந்த போராட்டத்துக்கு பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்க இந்த நிலையில அங்கு என்ன சூழல் நிலவுது, முழு தகவலையும் சொல்லுங்க. நாடாளுமன்றத்தை நோக்கி ஜூலை 20ஆம் தேதியான இன்று பேரணி நடத்தப்படும் என காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் திட்டமிட்டபடி இன்னும் சற்று நேரத்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்வதற்கு ஆயத்தமாகி வருகிறார்கள். இவர்கள் பேரணியாக செல்வதற்கு மிக முக்கியமான காரணம் நீட் வினாத்தாள் கசிவு. அதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், கல்வியில் பல சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 28 நாட்களாக காக்ரோச் ஜனதா கட்சியின் சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த போராட்டத்தில் கல்வியாளரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான சோனம் வாங்சக் அவர்களும் கலந்து கொண்டு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் அவர் கடந்த சனிக்கிழமை என்று காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தி மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருந்தாலும் திட்டமிட்டபடி ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்தப்படும் என்று காக்ரோச் ஜனதா கட்சியினுடைய நிறுவனர் அபிஜித் தீப்கே அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது அவர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்வதற்கு ஆயத்தமாகி வருகிறார்கள். இவருடைய பேரணிக்கு டெல்லி காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை, அனுமதி மறுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் காவல்துறையினர் அதிகமான அளவிலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய பேரணி ஜந்தர் மந்தரிலிருந்து துவங்கி நாடாளுமன்றத்தை நோக்கி செல்ல உள்ள நிலையில் அநேகமாக பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் பகுதியிலேயே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி ஜந்தர் மந்தர் மட்டுமின்றி பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் பகுதியிலும் காவல்துறை அதிகமான அளவிலே குவிக்கப்பட்டு அங்கு காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.